ஏண்டா, வயது 20 ஆகுது, படிப்பு தான் ஏறல, 8வதோட நின்று விட்டாய். ஏதாவது ஒரு கடையில் வேலை தேடிக்குள்ள துப்பு இல்லை. காலங்காத்தால தோட்டத்திற்கு வந்து வக்கனையா இளநீர் சீவி குடித்து கொண்டிருக்கிறாய். அப்பா, இன்னையோட இந்த பேச்சை விட்டு விடு. நானும் மெட்ராஸில் வேலை தேடிக்கொண்டேன். புதன்கிழமை நான் அங்கே போய் வேலையை ஏற்றுக்க போகிறேன். இவர் பெரிய ஐஏஎஸ் படிச்சிருக்காரு. இவருக்கு மெட்ராஸில் கூப்பிட்டு வேலை தர்றாங்களாம். அப்பா, என் படிப்பை பற்றியே அடிக்கடி பேசாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன சர்வீஸ்? என்ன சம்பளம் வாங்குறீங்க? நான் பிகாம் படிச்சிருக்கேன். 15 வருஷ சர்வீஸ். இப்போ சம்பளம் 25,000 ரூபாயாக்கும். இதை பெருமையாக சொல்லாதீங்க. நான் 8வது தான். என் ஆரம்ப சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 30,000 ரூபா. சும்மா வளராத. நான் காலையில் தான் மெட்ராஸில் பேசி என் வேலையையும் சம்பளத்தையும் உறுதி செய்து கொண்டேன். புதன்கிழமை நல்ல நாள் வந்து வேலையை ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்காங்க. இந்த விளம்பரத்தை ஒழுங்காக படித்து பாருங்க. அவங்க கிட்ட தான் காலையில் ஃபோன்லேயே என் வேலை சம்பளம் எல்லாம் பேசி முடிவு செய்தேன் என்று அலட்சியமாக மகன் நீட்டிய அந்த தமிழ் பேப்பரை வாங்கி படித்தார் பரமசிவம். வரி விளம்பரத்தில் இப்படி போட்டிருந்தது: இளநீர் செய்வ, சம்பளம் 20,000 to 30,000, 31 பீமண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், ஆழ்வார்பேட்டை என்று தொலைபேசி எண் கொடுத்திருந்தார்கள். அவங்க கிட்ட என்ன பேசினேன்? நான் நிமிஷத்திற்கு ஒரு இளநீர் சீவுவேன். சம்பளம் 20,000 கட்டாது, 30,000 தருவதாக இருந்தால் வந்து இளநீர் சீவி தருவேன் என்று சொன்னேன். உடனே புறப்பட்டு வர சொல்லிட்டாங்க. படித்தவங்களால தான் ஒரு 1000 ரூபா சம்பளம் சேர்த்து கேட்க துப்பு இல்லை. நான் வேலைக்கு போகும் முன் 10,000 ரூபா சேர்த்து கேட்டு வாங்க போகிறேன் என்றால் அந்த இளநீரை சீவிக்கொண்டே.